ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கேக்குக்கு மேலே தடவுற பட்டர் க்ரீம் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல விப்பிங் க்ரீம்லாம் கிடைக்காது, அதனால் பட்டர் இருந்தாலே போதும். சூப்பரான நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த க்ரீமுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டராக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து பட்டரை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா கூட பீட் பண்ணிக்கோங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அப்படிங்கிறனால நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணுறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லைட் எல்லோ கலரு ஒரு ஒயிட் கலரோடு சேர்ந்து மிக்சட் ஆகி வந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இதை ஓரங்களை ஃபுல்லாக சுற்றி எடுத்து விட்ருவோம். எடுத்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்குள்ளே பீட் பண்ணமோ அந்த பட்ரு வந்து டபுள் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி நல்லா டபுள் ஆகி கிடச்சிருக்கு. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடச்சிச்சின்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் பீட் பண்ணவுமே நம்மளுக்கு ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதில் இப்போ சுகர் அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணி, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குனால ஒரு 1/4 கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பொடிச்ச சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நமக்கு ஸ்டிஃபான பீட் கிடைக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கைட்டு பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். இப்படி எலக்ட்ரிக் பீட்ரு இது இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், தோண்டின உடனே அப்படி அந்த சேஃப் வந்து இருக்கணும். ஸ்பூனை வச்சு கீழே தட்டி பார்த்தாலும் விழாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டானது இருக்கும். நம்ம அப்படி தடவி பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதுவுமே விலகாமல் அந்த சேஃப் வந்து அப்படியே இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதங்கிறது. இப்போ நமக்கு சூப்பரான பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கேக்கில் ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கேக் வந்து சாதாரண ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேக்கோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வீடியோ லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கேக் வந்து நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பிளேட் ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கேக் அடியில் வைக்கிற அந்த இது இருந்தாலும் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதாரண ஒரு வீட்டில் இருக்க பிளேட் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கேக் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கேக்கு ஃபுல்லாக இது வந்து இந்த மில்க் வச்சு நினச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி செய்யும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். நம்ம கேக் சாப்பிடும்போது எல்லா இடம் படுற அளவுக்கு நல்ல மில்க் வச்சு நல்லா வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம மில்க் வச்சு நல்லா தடவி அப்ளை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியலை. பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. க்ரீம் வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்த லேயர் கேக்கையும் அது மேலே வச்சிடலாம்.
பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மில்க் ஊற்றி நம்ம அந்த கேக்கையும் அதே மாதிரி நனைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் போட்டு சுற்றியும் நம்ம மேலேயும் நல்லா ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சைட்லேயும் இதே மாதிரி கேக் க்ரீமால் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம்னால இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்து ரெடி பண்ண தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்ல சூப்பராக கிடைக்கும். இப்போ சூப்பராக ரெடி பண்ணி இதே மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு சுற்றி ஓரங்கள்லாம் ஈவனாக நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு நான் ஈவனாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இந்த ஸ்க்ராப்பர் வச்சு யூஸ் பண்ணதுக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு நான் லைட்டாக ஒவ்வொரு சேஃப் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக செர்ரி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் செர்ரி இருந்ததை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மீது கேப் இருக்கிற இடமெல்லாம் ஃபுல்லாக தூவிட்டோம்னா கேக் ஃபுல்லாக சூப்பராக அடியிடும். நம்மளுக்கு ஒயிட் வித் ரெட்டோட கலர்ஃபுல்லாக சூப்பரான கேக் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்பான்ச்சியான வீட்டிலே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேக் வந்து ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 ஹவர் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1 ஹவர் போல் ஆயிடுச்சு. கேக் க்ரீம் நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தா நம்ம கையில் வந்து அந்த க்ரீம் ஒட்டாது. அந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நம்ம கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக் எதுக்காண்டி பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேவர் சமையல் ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சு. அந்த 1 இயர் செலிப்ரேஷனும் கொண்டாடுறதுக்காண்டி தான் இந்த கேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஸ்பான்ச்சியான கேக் வேறு லெவலில் பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.